அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ஒரு குட் நியூஸ் ஆன தகவலை பற்றி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல விரிவாக பார்த்து தெரிந்துக்க போறோம். அதாவது தமிழக அரசு அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இலவச சிலிண்டர் திட்டத்தை யாருக்கெல்லாம் முன்னுரிமை என்ற தகவலை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இலவச சிலிண்டர் பற்றி தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை அறிவித்து இருந்தாங்க. அதாவது ஆண்டுக்கு 3 சிலிண்டர் இலவசம் என்ற தகவல் வெளியாகி வந்ததுங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு, அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாக்குறுதி அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாங்க. ஸோ தற்போது அதை நடைமுறைப்படுத்தும் போது அமலுக்கு வரும் பொழுது இந்த திட்டமானது மக்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ மக்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை ஒவ்வொன்றாக இப்போ நிறைவேற்றி வரக்கூடிய ஒரு அரசாக செயல்பட்டு வருகிறது. இந்த முன்னுரிமை யாருக்கெல்லாம் கிடைக்கும், எந்த குடும்ப தலைவர்களுக்கு வந்து சேரப்போகிறது என்பதை பற்றி நாம் இப்போ பார்க்கலாங்க. அதாவது இதற்கான தேர்வு செய்யப்பட போகும் லிஸ்ட் தான் இப்போ வெளியிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் குடும்ப தலைவிகளுக்காக ஆண்டுக்கு 3 இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கும் திட்டத்திற்கான ஆயத்த பணிகளை அரசு தீவிரமாக தொடங்கி இருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டிற்கு 3000 வரை சேமிக்க முடிவதோடு சுமார் 1.30 கோடி குடும்பங்கள் பயன் பெறுவாங்க என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் பயனாளிகளின் பொருளாதார தரவுகளின் அடிப்படையில் இந்த திட்டத்திற்கான தகுதியான குடும்ப தலைவிகள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவித்து இருக்காங்க. அரசின் இந்த அறிவிப்பு மகளிரின் மாதாந்திர குடும்ப சுமையை பெருமளவில் குறைத்து அவர்களின் பொருளாதார பாதுகாப்பிற்கு பெரும் உறுதுணையாக அமையும் என்பதால் பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமா நம்ம பார்க்கலாங்க. அதாவது ஆண்டிற்கு 3 சிலிண்டர் இலவசம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக கஷ்டப்படக்கூடிய குடும்பங்களுக்கும் ஏழையாக இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் இது பெரும் உதவியாக மட்டுமில்லாமல் அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்குல இந்த 3000 கண்டிப்பா நீங்க சேமித்து வைக்கலாங்க. ஸோ சற்று முன் தான் முதல்வர் விஜய் இந்த ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார். ஸோ ஒட்டுமொத்த தமிழக குடும்ப தலைவிகளுக்கும் நிதி சுமையை குறைக்கும் வகையில் இந்த புதிய நலத்திட்டத்தை தாவேக தலைவர் விஜய் அவர்கள் சந்தோஷமாக அறிவித்து இருக்கிறார் அப்படின்றத நம்ம நிச்சயமா தெரிவிக்கலாங்க. அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 3 வீட்டு உபயோக சமையல் கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என அவர் தெரிவித்து இருக்கிறார். இதன் மூலம் ஆண்டிற்கு நீங்க 3000 வரை உங்களுடைய குடும்பங்கள் சேமிக்க முடியும் என்று சொல்லி இருக்காங்க. அதாவது 3 சமையல் கேஸ் சிலிண்டர்கள் இலவசமா என்ற கேள்வி மக்கள் திரும்பவும் கேட்கிறாங்க. மக்கள் இந்த விஷயத்தை, அதாவது சந்தோஷமாக இருந்தாலும் திரும்பவும் ஒரு சந்தேகத்திற்காக கேட்டு தெரிந்து கொள்றாங்க. சமையல் எரிவாயு விலை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விலை ஏறிக்கொண்டே இருந்ததுங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு இலவச திட்டமானது நடைமுறைக்கு வரும் பொழுது கண்டிப்பா அனைத்து பெண்களுக்கும் இது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா சொல்லலாங்க. அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலும் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் சிலிண்டர் வாங்குவதற்காக அதற்கான பணத்தை பெரட்டுவதற்கு ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த ஒரு விஷயம் நடைமுறைக்கு வரும் பொழுது கண்டிப்பாக பெண்களுடைய சுமை குறையும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாங்க. இந்த சமையல் எரிவாயு விலை தொடர்ந்து குடும்பங்களின் மாதாந்திர செலவில் முக்கிய இடம் பிடித்து வருகிறது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா இந்த இடத்துல சொல்லலாம். இந்த நிலையில தான் இலவச கேஸ் சிலிண்டர் வழங்கும் திட்டம் குடும்ப தலைவிகளின் அன்றாட செலவை குறைக்கும் நோக்கில அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. தற்போதைய சந்தை நிலவரப்படி ஒரு வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் ரூபாய் 960 முதல் 1000 வரை விற்பனை செய்யப்படுகிறது. இந்த வகையில 3 சிலிண்டர்களுக்கான செலவு ஒரு குடும்பத்திற்கு கணிசமான தொகையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதற்காக பார்த்தீங்கன்னா இலவசமாக வழங்கப்படும் சிலிண்டர்களுக்கான தொகை நேரடியாக குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தெரிவித்து இருக்காங்க. இதனால சிலிண்டர் வாங்கக்கூடிய செலவை
சமாளிக்க குடும்பங்கள் பெரும் நேரடி நிதி உதவியாக இது அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் என்ற அடிப்படையில கணக்கிட்டால் ஒரு குடும்ப தலைவி சுமார் 3000 வரை சேமிக்க வாய்ப்பு இருக்கிறது. இதனாலதான் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் தொடர்பான அறிவிப்பு தமிழக பெண்களிடையே கவனம் பெற்று இருக்குங்க. இது குடும்ப செலவை குறைக்கக்கூடிய ஒரு நோக்கத்தில் கண்டிப்பா அமைந்திருக்கு என்பதையும் நம்ம நிச்சயமா தெரிவிக்கலாம். வீட்டு சமையலுக்கான அத்தியாவசிய செலவுகளில் ஒன்றாக கேஸ் சிலிண்டர் கண்டிப்பா இருக்கிறது. அதாவது இன்றைய காலகட்டத்தில் கேஸ் இல்லாத வீடுகளை நாம பார்க்கவே முடியாதுங்க. ஏழை எளிய நடுத்தர குடும்பமா இருந்தாலும் அனைவர் வீட்டிலும் கேஸ் சிலிண்டர் கட்டாயம் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இதனுடைய விலையை குறைப்பது குடும்பங்களின் மாதாந்திர பட்ஜெட்டுக்கு நேரடியாக நிவாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் நடைமுறை மற்றும் தகுதி தொடர்பான கூடுதல் விவரங்கள் வெளியாகக்கூடிய நிலையில இதனுடைய பலன்கள் குறித்து கண்டிப்பா நாம தெளிவாக பார்க்கலாங்க. அதாவது இந்த ஒரு விஷயம் நடைமுறைக்கு வரும் பொழுது மக்களுக்கு இந்த ஒரு விஷயம் அவங்களுடைய குடும்ப செலவை கண்டிப்பா குறைப்பதற்கு உதவும். மக்களுக்கு இது மிகுந்த ஒரு உதவிகரமாக இருப்பதோடு கண்டிப்பா நிறைய நடுத்தர குடும்பங்களுக்கு நினைத்து பார்க்காத ஒரு வாய்ப்பாகவும் இது நிச்சயமா அமைந்திருக்கு. அதாவது கேஸ் இல்லாத வீடுகளுக்கும் இந்த திட்டமானது நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என்ற தகவலையும் சொல்லி இருக்காங்க. அதாவது நீங்க புதிதாக அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, புதிதாக நீங்க கேஸ் சிலிண்டர் வாங்குவதா இருந்தாலும் சரி, உங்களுடைய பெயரும் இந்த லிஸ்ட்ல நீங்க தகுதியானவர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு என்பதையும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த திட்டம் அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு திட்டமாக மட்டுமில்லாமல் பெண்களுடைய சுமையை குறைப்பதற்கான ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது. பெண்களுடைய கோரிக்கை, பெண்களுக்கான நலத்திட்டங்கள் தினசரி ஏதாவது ஒரு அப்டேட்டா இதுவரை வெளிவந்து கொண்டேதாங்க இருக்கு. இந்த ஒரு செய்தி பெண்களுக்கான ஒரு செய்தியாக மட்டுமில்லாமல் அனைத்து குடும்பத்திற்கும் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியாகவோ பார்க்கப்படுகிறது. தமிழக அரசு தொடர்ந்து பெண்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில தான் நிறைய நலத்திட்டங்கள் செய்து கொண்டு வராங்க. ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பாதிப்பை குறைவதற்கும், பெண்களுடைய சுமையை குறைப்பதற்கும், பெண்களுடைய கஷ்டத்தை குறைப்பதற்கு மட்டும்தான் இருக்கிறது. முழுக்க முழுக்க பெண்களுடைய சுமையை குறைக்கக்கூடிய ஒரு அரசாக தற்போதைய தமிழக அரசு செயல்பட்டு வராங்க. அடுத்தடுத்து என்ன மாதிரியான தகவலை வெளியிட போறாங்க, என்ன மாதிரியான அப்டேட் வெளிவர போகிறது என்பது நாம் அடுத்த வீடியோல நிச்சயமா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இது போன்ற புதிய அரசியல் சார்ந்த பதிவுகளை நீங்க உடனுக்குடன் தெரிந்து கொள்ளணும் என்று ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நம்ம சேனல்ல தினசரி போடக்கூடிய புதிய அரசியல் சார்ந்த பதிவுகளை நீங்க உடனடி அப்டேட்டா தெரிந்து கொள்ள முடியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.